வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து கேன்வா டிசைன்ஸை கம்ப்ளீட்டாக டுட்டோரியலாக கவர் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேன்வா டிசைன்ஸை எப்படி பண்ணணும், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், கேட்லாக், ரெஸ்யூம் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து அப்டேட் ஆகும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கேன்வாவோட எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. நம்ம கேன்வா வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அந்த கேன்வாவில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங்கும் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். என்னென்ன மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் எடிட்டிங்கு, அதை தாண்டி ஒயிட் போர்ட்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறதுலேருந்து சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட எடிட்டிங்ஸு, வீடியோ எடிட்டிங்ஸு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்டது, வெப்சைட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் மோர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்துட்டு இன்ஃபோகிராஃபிக்ஸ், ஃபோட்டோ சேலஞ்சு, டெஸ்க்டாப் வால்பேப்பர்ஸு, கிராஃப் ரெடி பண்ணுறதுக்காக, புக்கோட கவர் ரெடி பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கேன்வாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களோட நியூ ஃபியூச்சர்ஸையும் அப்டேட் பண்ணுவாங்க. எல்லா நேரத்துலையும் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பெரிய வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுறத ஒரு எளிமையான முறையில் செய்கிறதுக்காக தான் வந்துட்டு கேன்வா வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம எல்லோரும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா போஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆடுக்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஒரு க்ரியேட்டிவ்ஸு, ஒரு கேட்டலாக் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதிலேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கேன்வா வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், அதில் பேசிக்கான டிசைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோவை எப்படி வந்துட்டு ஒரு பேசிக் லெவலில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நார்மலாக வந்துட்டு எல்லோரும் கேன்வா லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரோ அக்கௌண்ட்லாம் வந்துட்டு எல்லாம் ஃப்ரீ அக்கௌண்ட் அண்ட் ப்ரோ அக்கௌண்ட் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஃப்ரீ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு லிமிட்டடான டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ப்ரோ அக்கௌண்ட்டில் உங்களால் வந்துட்டு நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் கிளிக் பண்ண பிறகு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இருக்கும். எந்தெந்த இதுக்கு வந்து வீடியோக்கு வேணுமா இல்லை ஃபோட்டோஸ்க்கு வேணுமா எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் இது மூலம். இப்போ வீடியோங்கிறப்ப நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் போகும். சோஷியல் மீடியா போகும்போது சோஷியல் மீடியா கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் கவர், ஃபேஸ்புக் ஆட்ஸு, ஸ்டோரிஸ்க்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு அதில் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்னென்ன கரண்டில் எடிட் பண்ணது, ஆல்ரெடி எடிட் பண்ணி டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சேட் வித் யூவில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒருத்தரோட எடிட்டிங் ஆக்சஸ், வேறு ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எடிட்டிங் ஆக்சஸோட இது வந்து உங்களுக்கு வேணும்னா அவங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ண டிசைன்ஸ்லாம் இந்த சேட் வித் யூவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டெலீட் பண்ணலாம். பிராண்ட் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஆப்பில் போனீங்க அப்படின்னா இந்த ஆடியோ, மற்ற கிராஃபிக்ஸ், ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதிலையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. அதே தவிர கிளாஸ் ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஓவராலாக கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஸ்பாட்லைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸ் டிசைன் பண்ணுறது, இன்விடேஷன்ஸு, டிஷர்ட்ஸ்க்கு தேவைப்பட்ட டிசைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங்க்கு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பிடிஎஃப் எடிட்டர் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டு நிறைய கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஈவன் வந்துட்டு நீங்கள் கேன்வாவை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் கூட நீங்கள் தயார் பண்ணலாம், பிபிடி தயார் பண்ணலாம். பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்குது, எஜுகேஷன் கேட்டகரி. அதை தாண்டி நீங்கள் பிளானிங் அண்ட் ப்ரைஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிளானிங்ஸ் இருக்குது, ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ பிளான் இருக்குது, ப்ரோ பிளான் இருக்குது, டீம்ஸ் பிளான் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதில் லேர்னில் போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விஷயங்களை எப்படி பண்ணலாங்கிற ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது அவங்களோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற அப்டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி டெக்னிக்கல் சப்போர்ட் டீமும் கேன்வாக்கு இருக்குது. உங்களுக்கு எதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி அதுக்கான இதுவும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஓவரலாக இருக்கிறது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்பாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன்வா ஃபார் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இதையும் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன் டூல் தான் பெஸ்ட்டாக இருக்கனால யாரும் டவுன்லோட் பண்ணுறதில்லை. டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதை தவிர செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அண்ட் செக்யூரிட்டி, ப்ரைவசி செட்டிங்ஸு, எந்தெந்த பீப்புளுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், உள்ளே ஏதாவது டொமைன் ஆட் பண்ணியிருக்கா, ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, எந்த இமெயில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எந்த லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிற அந்த பேசிக் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட்டிங்ஸில் போய் எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஓவராலாக கேன்வாவில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸு. இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபோட்டோ டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஒன் ஆஃப் த ஃபோட்டோ இது வந்து நம்ம வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு ஓகேவா இல்லைனா மேலே வந்து நம்ம போயிட்டு அதிலையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியா ரிலேட்டடாக. இது எதுவுமே எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு செலக்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு
ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ யூடியூப்போட தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரும். இப்போ இது ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்காக ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகிறோம், மற்ற டிசைன்ஸ் ஏன் நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னா ஃபேஸ்புக்கோட போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சல் சைஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சல் சைஸ் இருக்குது. அது மாதிரி வந்துட்டு அந்தந்த பிக்சல் சைஸில் ரெடிமேடாக டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னா ட்ராவல் ஏஜென்சிக்கு நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒர்க் ஷாப் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக இது செலக்ட் பண்ணுற மாதிரி டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்குள்ளே போன பிறகு அதில் வந்துட்டு நீங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் போஸ்ட் ஒர்க் ஷாப் போஸ்ட் போட்டு ஒர்க் ஷாப்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் போஸ்ட்டில் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்குனே வந்துட்டு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக் போஸ்ட் ஒர்க் ஷாப் டெம்ப்ளேட்னு வந்திருக்குல்ல, இல்லை பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்பு, வெபினார்ஸ் இது மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எது பிடிச்சிருக்கு, எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ட்ராயிங் ஒர்க் ஷாப்பு, யோகா ஒர்க் ஷாப்பு, பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக ஒரு ஒர்க் ஷாப் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கான பிக்சல் சைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சல் சைஸை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த பிக்சலுக்குள்ளே அந்த இது வந்து செலக்ட் ஆகி 1080 × 1080 பிக்சல் தான். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் அண்ட் ட்ராக் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து டேட்டு இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நான் வேறு ஃபோட்டோ எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு வேறு ஃபோட்டோ அப்லோட் பண்ண வரும். இப்போ நீங்கள் அப்லோட்ஸில் போயிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை அப்லோட் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்துல் கலாம் ஃபோட்டோ வந்துட்டு இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அழகாக போயிட்டு அந்த இதில் உட்காந்துரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நவுத்தி உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு அந்த இமேஜ் வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு செட் ஆகிக்கிச்சு. சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு அந்தந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இமேஜை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட ஒர்க் ஷாப்புக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் என்ன பெனிஃபிட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் ஏதாவது வேணும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபாண்ட் சைஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்டில் போயிட்டு ஓப்பன் போல்டு இந்த மாதிரி வந்துட்டு ரீசன்லி யூஸ்டு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். தமிழ் ஃபாண்ட்ஸ்லேருந்து எந்தெந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தவிர டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். என்ன மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வேணுங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக்கு அண்டர்லைன்ஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஸ்ட்ரைக் த்ரோ அடிக்கிற மாதிரி ஏதாவது வேணும், இந்த ப்ரைஸ் பதிலாக இன்னொரு ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஈஸியாக வந்துட்டு எல்லாமே அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய லெஃப்ட்டு ரைட்டு சென்டருக்கான உங்களுக்கான இது வந்து இருக்குது. அப்புறமேட்டு நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க 1 2 3 ஏதாவது கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ உள்ளே வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது பண்ணிக்கலாம். அடுத்து லைன் ஸ்பேஸிங்கு. இப்போ இந்த லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒரு ஸ்பேஸ் விடுன்னு நினைக்கிறீங்க, இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த லைன் ஸ்பேஸிங்கில் போயிட்டு நீங்கள் ஸ்பேஸை அலைன்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். லெட்டர் ஸ்பேஸிங்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு எஃபெக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட், டைரக்ஷன்ஸ், கலர்ஸு, பேக்ரவுண்டு, கரு மாதிரி வேணும் அப்படின்னா அந்த கரு மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தவிர அனிமேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் எந்த அனிமேஷன்ஸில் வேணும். இப்போ அனிமேட்டட் இமேஜ் வந்து எதாவது தேவைப்படுதுங்கிறப்ப நீங்கள் உள்ளக்குள்ளே இருக்கிறத அனிமேட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த பொசிஷன்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் ரைட்டுன்னு சொல்லிட்டு மாற்றுற மாதிரியும் பிக்சல் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹைட் அண்ட் வித் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த டிரான்ஸ்பரன்சியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டிரான்ஸ்பரன்சியும் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டைல் ஏதாவது காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொசிஷனை திருப்பி சேஞ்சே எடிட் பண்ணும்போது இங்கே எடிட் பண்ணும்போது இதுவும் வந்துட்டு கீழே வருது அப்படிங்கும்போது இந்த பொசிஷனை போயிட்டு லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே சேஞ்ச் ஆகுது, அந்த இடத்துலயே லாக் ஆயிரும். இப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலும் இந்த இடத்துல சேஞ்ச்
சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு எந்த யாரும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி டிசைன்ஸில் இன்னொரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன், எனக்கு அதே டிசைன்ஸில் வேணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் இந்த பேஜை டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டூப்ளிகேட் பேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளேயே இன்னொரு பேஜ் டூப்ளிகேட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு இந்த டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டில் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ்ஸு. இதை தவிர நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே பிக்சல் சைஸை நீங்கள் மேலே போய்ட்டு கிரியேட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கான டிசைன் வந்து 1080 × 1080. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே நியூவாக ஃப்ரெஷ்ஷாக டிசைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாங்கான டிசைன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோஸ் வேணும், உள்ளே என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜாக வந்துடும். இந்த இமேஜில் உங்களுக்கான ப்ராடக்ட் இமேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எந்த இடத்துல ப்ராடக்ட் இமேஜ் வேணுமோ அதை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டைட்டில், சப்டைட்டில், ஆட் ஹெட்டிங்கு, சப்ஹெட்டிங் இதை பொறுத்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். ஆட் சைட்டில் வச்சு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன டைட்டில் கொடுக்குறீங்க இந்த ஆடுக்கு அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் வந்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிற கண்டென்ட்டையும் உள்ளே நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே கான்டெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா, இப்போ வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. வேறு வந்துட்டு எனக்கு தேவையான ஸ்டைல்ஸு அந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி எனக்கு இமேஜ் வந்துட்டு சரியாக தெரியலங்கிறப்ப நீங்கள் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஷேப்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட், ரெட் கலர்லாம் வந்து நிறைய டிசைன் பார்த்துருப்பீங்களே. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஷேப்ஸ் எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஷேப்ஸ் எது வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைனுக்கும் வந்துட்டு ஏதாவது பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சிடும். சரிங்களா, இது வரைக்கும் டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இதில் பாடி ஆஃப் த கண்டென்ட்டு. இப்போ இதை ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு இது வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல கான்டாக்டர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே வந்துட்டு கான்டாக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன கற்பனையில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கிராஃபிக்ஸு என்ன மாதிரி வேணுங்கிற டிசைன்ஸு, ஷேப்ஸு, எலிமெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கான்டாக்டர்ஸ் பட்டனோட வச்சு இது வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்டாக்டர்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கான்டாக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எனக்கு கிடச்சிரும். எனக்கு அந்த டிசைனுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நான் வச்சுட்டு இந்த இடத்துல நான் கான்டாக்ட் நம்பர் போட்டுக்கலாம். சரிங்களா, இன்னொன்று வந்து ஃப்ரீயாக வந்துட்டு எதாவது கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிற போட்டிங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஃப்ரீக்கான இமேஜையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு வேறு எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்கான இது கேட்டாலுமே வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரீ சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வேணாலும் கிராஃபிக்ஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன கற்பனையில் வேணுமோ. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் மேன் மாதிரி வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு பையனையோ இல்லை இதையோ வந்துட்டு நிற்க வைக்கலாம். சரிங்களா, உங்களோட கற்பனையில் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் கேர்ள் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக கேர்ள்னு போடும்போது உங்களுக்கு வரும். இதை தவிர வந்துட்டு இதோட எலிமெண்ட்ஸில் இல்லாத ஒரு சில இமேஜஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லோகோ வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோகோ வேணுங்கிறப்ப உங்கள் லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கான லோகோ நான் போடுறேன் அப்படின்னா இதை அப்லோட் பண்ணிட்டு அந்த லோகோ எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு நவுத்தி வந்து வச்சுக்கலாம். இந்த மூலையில் வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா இந்த லோகோ எங்கே நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நவுத்தி வச்சுக்கலாம். சரிங்களா, இது மாதிரி வந்து வெளியே இருக்கிற இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ லைன்ஸு, கிராஃபிக்ஸு என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜாவோ இல்லை எலிமெண்ட்டாவோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைன் வேணும், ஷேப் வேணும் அப்படின்னா இப்போ ரெக்டாங்குலர் ரெட் கலர் பாக்ஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெக்டாங்கிள் ரெட் பாக்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ரெக்டாங்கில் இருக்கக்கூடிய ரெட் பாக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் வந்துட்டு அதோட இது.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எலிமெண்ட்ஸில் போய் கிடைக்கும்போது அது வந்துட்டு அதுவே வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு என்னென்ன வேணுமோ சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோ வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண மாதிரி ஒரு சில இது வச்சோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ஸு. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோ ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே அந்த இது வந்துட்டு போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை அதுக்குள்ளே அடக்கிற மாதிரி வேணுங்கிறதுனாலும் அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட எலிமெண்ட்ஸ் வெர்டிகல்ஸ் இமேஜஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸும் நீங்கள் அதுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்தந்த இடத்துல ட்ராப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு உங்களோட க்ரியேட்டிவ் டிசைன்ஸை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு கேன்வாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸு. இதே ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ராப் அண்ட் ட்ராப் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு இதை தவிர வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளிஃபைடும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு தேவையான க்ரியேட்டிவ் டிசைன்ஸு, ஆடுக்கு தேவைப்பட்ட டிசைன்ஸு, கேட்டலாக்ஸு எல்லாமே வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிசைன்ஸ் வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக் பண்ணிட்டு ஒரு சில அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை தவிர எனக்கு கஸ்டமைஸ் வேணான்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் போயிட்டு இருக்கிற டெம்ப்ளேட்லேயே நீங்கள் டிசைன் பண்ணி அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் உருவாக்கலாம். இல்லை உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ண டிசைன்ஸ் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஒரு சில டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்களே வந்துட்டு டிசைன் பண்ணோம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் எந்த இடத்துல கோடு வேணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்துல கான்டாக்ட்ஸ் பட்டன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம எலிமெண்ட்ஸில் போட்டு கேட்டு வாங்கிக்கலாம். இமெயிலுக்கான இந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம உள்ளே போய் செட் பண்ணிக்கலாம். இல்லை சேவ்ஸ் அண்ட் பாக்ஸ் மாதிரி ஏதாவது வேணும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எலிமெண்ட்ஸில் தான் இருக்குது. இதில் தான் வந்துட்டு கேன்வா ப்ரோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பட் இதே மாதிரி தான் வந்துட்டு வீடியோ எடிட்டிங்ஸு, ரெஸ்யூம் ஃபில் பண்ணுறது, பிடிஎஃப் ஃபில் பண்ண சொல்லி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் கேன்வா வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது A to Z பார்க்க போகிறோம். பட் ஏன் கேன்வா அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேன்வா வந்து ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பண்ணலாம். ஈவன் வந்து ஒரு கிட்ஸ் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு அதோட டிசைன் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கேன்வாவை யூஸ் பண்ணலாம். நம்ம 1 by 1 வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம 1 by 1 வீடியோவில் நம்ம செக் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்துட்டு இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கேன்வாவை வச்சு நீங்கள் மணி மேக்கிங் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. பட் இருந்தாலும் ஆஃப்டர் வீடியோ கண்டினியூஷன்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் வந்துட்டு நிறையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க, வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணுங்கள் ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் குவாலிட்டியாகவே ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் ஏ நைஸ் டே டு ஆல்.